வாரிசுகள் எல்லாம் திருமணம் முடிந்த பின் துள்ள துடிக்க சாகும். இது சத்தியம். போடுங்கய்யா. அம்மா தாயே, நானும் விக்ரமும் அஞ்சனா அம்மா சம்மதத்தோட ஒண்ணு சேரணும்னு நினைச்சோம். நாங்க நினைச்ச மாதிரிதான் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அஞ்சனா அம்மா எங்களுக்கு பார்த்துட்டு வந்திருக்கிற ஜாதக பொருத்தம் நல்லபடியா பொருந்திருக்கணும். நானும் விக்ரமும் ஒண்ணு சேரணும். இது எல்லாத்தையும் நீதான் துணையா இருந்து நடத்தி வைக்கணுமா? தம்பி, சொல்லக்கூடாத விஷயங்களை எல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டேன். எந்த விஷயம் உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு அம்மா இத்தனை வருஷமா பொத்தி பொத்தி வச்சிருந்தாங்களோ அதையெல்லாம் நானே வாய் தவறி உளறிட்டேன். தம்பி, உங்களுக்கு கெஞ்சி கேட்கிறேன், இந்த சாப விஷயம் தெரிஞ்சதா அம்மா கிட்ட தயவு செஞ்சு காட்டிக்காதீங்க. அவங்க கேட்டா துடிச்சு போயிருவாங்க. நீ ஏதோ நடக்கணும்னு அம்பாள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருந்த. இந்த தெய்வத்துக்குன்னு ஒரு தனி சக்தி இருக்கு. இங்க வந்து யார் வேண்டினாலும் கண்டிப்பா அது நடக்கும். நீ என்ன நடக்கணும்னு நினைச்சியோ அதை வேண்டிக்கிட்டு தீச்சட்டியை கையில ஏந்திக்கிட்டு கோயில ஒரு முறை சுத்தி வா. நீ நினைச்சது நிச்சயமா நடக்கும். அந்த ஆத்தா நடத்தி வைப்பா. அப்ப நான் அதை கண்டிப்பா பண்றேன் சாமி. உங்களுக்கு அந்த சாபம் நீங்கணும்னா உங்களுக்கு வரப்போற பொண்ணு கையில தான் அது இருக்கு. அம்மா தாயே, எப்படியாவது பாட்டி எங்க கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லணும். அதுக்காக தான் இந்த தீச்சட்டி பரிகாரம் பண்றேன். பேசாம எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அம்மா சொல்ற பொண்ணையே நீங்க கல்யாணம் பண்ணிக்கங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. இதுக்கு மேல எனக்கு எதுவும் சொல்ல தெரியல. நான் வர்றேன்ப்பா. பொண்ணை பாத்தியா, என்ன கஷ்டமோ டீச்சர் எடுத்துட்டு போகுது. ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கிறதுக்காக இந்த வேண்டுதல் பண்ணுவாங்க. ஆத்தா உன் வேண்டுதலை நிறைவேற்றி வைப்பா. கண்டிப்பா உன் மனசுக்கு பிடிச்சவனோட நீ ஒண்ணு சேருவ. அந்த ஆத்தா சேர்த்து வைப்பா. தன்னை நம்பினவங்க யாரையும் அவ கைவிட்டதில்லை. இனி உனக்கு அந்த ஆத்தா பக்கபலமா இருந்து நீ ஆசைப்பட்டதெல்லாம் முடிச்சு வைப்பா.
சரிங்க சாமி, வாம்மா. நான் வரேன். பிரீத்தியும் நானும் ஒண்ணு சேர முடியாதுன்னு இருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி பிரீத்தியால இந்த பரிகாரத்தை பண்ண முடிஞ்சது? இதுல எது உண்மை? ஜாதகமா இல்ல நீயா? எனக்கு இப்போ அது உண்மையா இது உண்மையாலாம் தெரிய வேணாம். எனக்கு ஒரே ஒரு ஆசைதான். அது நான் பிரீத்தி கழுத்துல தாலி கட்டணும். பிரீத்தி எனக்கு மனைவி ஆகணும். அப்படி பிரீத்தியை நான் கல்யாணம் பண்ணா அந்த சாபம் என் உயிர் எடுக்கும்னா பிரீத்தியோட காதல் எனக்கு உயிர் கொடுக்கும். எங்க காதல் மேல நம்பிக்கை இருக்கு. அது என்னையும் பிரீத்தியும் சேர்த்து வைக்கும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. எங்களுக்கு நீ துணையா இருப்ப. ஏமா எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? நான் ஆசைப்பட்டது இது வரைக்கும் ஒண்ணு மட்டும்தான். பிரீத்திய கல்யாணம் பண்ணணும். அது நடக்கவே நடக்காதா? விக்ரம், விக்ரம், இப்ப என்னாச்சுன்னு இப்படி உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க? இதுக்கு மேல என்ன ஆகணும் சித்தி? பாட்டி பார்க்க போன ஜாதக விஷயம் நமக்கு சாதகமா இல்ல. எனக்கும் பிரீத்திக்கும் பொருத்தம் இல்லைன்னு வந்துருச்சு. இனிமே பாட்டி என்ன பண்ணாலும் என்னையும் பிரீத்தியும் சேர்த்து வைக்க மாட்டாங்கல்ல? விடு விக்ரம், எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு தீர்வு இருக்கும். அதே மாதிரி இதுக்கும் ஏதாவது ஒரு தீர்வு கண்டிப்பா இருக்கும். ஆண்டி, விக்ரம், என்னாச்சு? பாட்டி என்ன சொன்னாங்க? என்னாச்சு விக்ரம்? ஏதாவது சொல்லு விக்ரம். பிரீத்தி, பாட்டி நல்ல முடிவா தான் சொன்னாங்க. நமக்கு பொருத்தெல்லாம் கரெக்டா இருக்கான். நீதான் எனக்கு ஏத்த பொண்ணா. உனக்கு எனக்கும் கூடி சீக்கிரமே கல்யாணம் ஆக போகுதுன்னு சொன்னாங்க. அதான் அந்த நட்சத்திரம் ஒண்ணு சேருமான்னு பார்க்க வந்தேன். அதுவும் ஒண்ணு சேர்ந்துரும் பிரீத்தி, கண்டிப்பா ஒண்ணு சேர்ந்துரும். நம்ம ஆசைப்பட்ட மாதிரி பாட்டி சம்மதம் சொல்லிட்டாங்க. விக்ரம், நீ போய் சொல்ற மாதிரி இருக்கு. இல்ல பிரீத்தி. விக்ரம், உண்மையை சொல்லு. பாட்டி உண்மையா இதெல்லாம் சொன்னாங்களா? உனக்கு டவுட்டா பிரீத்தி? அப்படி இல்ல, ஆனா கொஞ்சம் டவுட் தான். இத பாட்டிய சொன்னா நீ நம்பவே இல்ல? இப்ப எதுக்கு தேவையில்லாம அத்தைய உள்ள இழுக்கிறான்? அப்ப வா. நீ இங்கே இரு, நான் போய் பாட்டி கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். பாட்டி. என்னையா? பாட்டி, பிரீத்திக்கு மாப்பிள்ள பார்க்க அவகிட்ட ஜாதகம் வாங்கினீங்களாமே?
பிரீத்தி தான் சொன்னா பாட்டி, எனக்கு கூடி சீக்கிரம் கல்யாணம் ஆக போகுது, கல்யாணம் ஆனா பாட்டி என்ன அந்த வீட்டுக்கு போக சொல்லிடுவாங்க, அதனால உங்க எல்லாரையும் விட்டுட்டு போக முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கும், அதனால எனக்கு கல்யாணமே வேணாம்னு சொல்றா பாட்டி. உனக்கு கல்யாணம் ஆனாலும் நீ இங்கே தான் இருப்பான்னு பிரீத்தி கிட்ட சொன்ன, ஆனா அத அவ நம்ப மாட்டேங்கிற பாட்டி. பாட்டி அவ இங்க தானே இருப்பா. ஆ ஆ, விக்ரம், அந்த குழந்தையும் நம்ம வீட்டு பொண்ணு தானப்பா. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா அவங்களும் இங்கே இருந்துக்கிட்டப்பா. அப்ப நான் சொன்னது உண்மைன்னு அவகிட்டே சொல்லிடுங்க பாட்டி. ஆ நான் போய் அவளை கூட்டிட்டு வரேன். ஆ. பிரீத்தி வா, பாட்டி கூப்பிடுறாங்க. நான் சொல்லும் போது நீ நம்பல இல்ல, இப்ப பாரு பாட்டியே சொல்லுவாங்க, வா. ம். பாட்டி நீங்களே சொல்லுங்க. ஆ, ஆ, விக்ரம் சொல்றது உண்மைதாம்மா. நிஜமா தான் சொல்றீங்களாமா? ஆமாம்மா. நான் பாத்துக்கிறேன். பாத்தியம்மா என்ன ஆட்டம் ஆடுறான்னு? அவளை பார்த்தாலே எனக்கு கோவமா வருது. அந்த கோவத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நீ விக்ரம ஃபாலோ பண்ணு. அவங்க 2 பேரும் ஒன்னா சிக்குனா உடனே அம்மா கிட்ட மாட்டி விட்டுடு. ம் ம். விக்ரம், விக்ரம், ஏன் விக்ரம் பிரீத்தி கிட்ட போய் சொன்ன? அவ அத்தை கிட்ட ஏதாவது மாத்தி பேசியிருந்தா நீ என்ன பண்ணிருப்ப? இது பெரிய பிரச்சனை ஆகிறதுக்கு முன்னாடி பிரீத்தி கிட்ட உண்மையை சொல்லிடு விக்ரம். எப்படி சித்தி அவகிட்ட உண்மையை சொல்ல சொல்றீங்க?
அவ முகத்துல எவ்வளவு சந்தோஷம் பாத்தீங்கல்ல. நான் உண்மையை சொல்லியிருந்தா அவ உடைஞ்சு போயிருப்பா சித்தி. அதுக்குன்னு பொய் சொல்லுவியா? இது எத்தனை நாளைக்கு நிலைக்க போகுது? எப்படியும் உண்மை தெரியதானே போகுது. அப்பவும் உடைஞ்சுதான் போவா. இந்த சந்தோஷம் எவ்வளவு நாள் வரப்போகுது? வரும் சித்தி, கடைசி வரைக்கும் வரும். எப்படி சொல்ற? நான் முடிவு பண்ணிட்டேன் சித்தி. இன்னும் 2 நாள்ல நான் பிரீத்தி கழுத்துல தாலி கட்ட போறேன். சித்தி, தாலி கட்டினதுக்கு அப்புறம் பாட்டி மறுக்க மாட்டாங்க, பிரீத்தியை ஏத்துக்குவாங்க. இதை விட்டா வேற வழியும் இல்லை. பாட்டி மனச இனிமேலும் மாத்த முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இல்ல சித்தி. அத்தைய மீறி எப்படி விக்ரம் இது சாத்தியமாகும்? அவளுக்கு என்னை விட்ட வேற யாருமே இல்ல சித்தி. இப்ப நான் இந்த முடிவு எடுக்கலனா அவ வாழ்க்கை என்ன ஆகும்? அவளை என்னால இழக்க முடியாது சித்தி. அவ இல்லாம என்னால வாழ முடியாது. எனக்கு அவ வேணும். அதனால என்ன ஆனாலும் பரவாயில்ல, இன்னும் 2 நாள்ல நான் பிரீத்தி கழுத்துல தாலி கட்ட போறேன். நான் இப்ப இந்த முடிவு எடுக்காம போனா எல்லாமே தப்பாயிடும் சித்தி. என்னாச்சு? அந்த விக்ரம் பிரீத்தி கழுத்துல தாலி கட்ட போறானா? அதுவும் இன்னும் 2 நாள்ல. அதுக்கப்புறம் பாட்டி முன்னாடி வந்து நின்னா பாட்டியால எதுவும் பேச முடியாதான். அத கேட்டதா அவ அந்த ஆட்டம் போட்டுட்டு இருந்தா. ஏதாச்சும் பண்ணணுமா? அவசரப்பட வேண்டாம் கிருபா. மா, கிருபா, விக்ரம் கல்யாண வேலையெல்லாம் பார்க்கட்டும். விக்ரம் போட்ட பிளான வச்சே விக்ரம மாட்டி விடணும். இந்த ஜாதகக்காரர் காதல் திருமணம் செஞ்சுக்க தான் ஆசைப்படுவார். அதான் நடக்கும். அம்மா, விக்ரம், விக்ரம். அம்மா, அம்மா, அம்மாக்கு என்னாச்சுமா? விக்ரம்க்கு என்னாச்சு? விக்ரம் எங்க? பாட்டி, என்னாச்சு? பாட்டி என்னாச்சு? பாட்டி, விக்ரம், பாட்டி என்னாச்சு? தண்ணி எடு, சீக்கிரம் தண்ணி எடு. பாட்டி எனக்கு இல்ல பாட்டி, உங்களுக்கு என்னாச்சு? இந்தாங்க தண்ணி குடிங்க. தண்ணி குடிங்க. தண்ணி குடிங்க. குடிங்க பாட்டி. ஒரு கெட்ட கனவு விக்ரம். கனவா? அப்படி என்ன? நான் வேணா உங்க கூட துணைக்கு இங்கே படுத்துக்கிட்டுமா? இல்ல, வெறும் கனவுதான். நீங்க போங்க, போய் தூங்குங்க. போங்க. பாட்டி, நான் வேணா உங்க கூடவே இருக்கட்டுமா?
பாட்டிக்கு ஒண்ணும் இல்லடா. நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்க. போ, போய் தூங்க. போங்க, எல்லாரும் போய் தூங்குங்க. பாட்டில் வச்சுட்டு வா. போங்க, போமா. என்னையா? பாட்டி பாட்டிக்கு ஒண்ணு இல்லையா? ஏ ராசா, எனக்கு ஒண்ணும் ஆகாது. போ, போய் தூங்கு. போடா, பார்த்து போன.